மூன்றாவது கேள்வி. அதஹைனம் கௌசல்யஸ்ச ஆஸ்வலாயனः பப்ரச்ச பகவன் குத ஏஷ பிராணஹ ஜாயதே கதமாயாதி அஸ்மின் ஷரீரே ஆத்மானம் வா பிரவிபஜ்ய கதம் பிராதிஷ்டதே கேன உத்க்ரமதே கதம் பாஹ்யமபிதத்தே கதமாத்யாத்மிகமிதி. மூன்றாவது கேள்வி பிராண தத்துவத்தை பற்றியது. இதற்கு முன் அமைந்த கேள்வியில் பிராண தத்துவம் கூறப்பட்டு பிராணனுடைய பெருமை பேசப்பட்டது. பிராணனே சமஷ்டிகி வியஷ்டிகி சர்வாத்மக என்றெல்லாம் பேசப்பட்டது. பிராணனே அனைத்துமாக இருந்து கொண்டு இயங்கி வருகின்றார் என்று பேசப்பட்டது. அதனுடைய தாத்பரியத்தையும் நாம் பார்த்தோம். இந்த மூன்றாவது கேள்வி வேதாந்தத்தினுடைய முதல் படி ஆகின்றது. பிறகு நான்காவது கேள்விகளிலிருந்து வேதாந்த கருத்துக்கள் நேரடியாக வரும். வேதாந்தத்திற்குள் நுழைபவர்களுக்கு வாயிலாக இருப்பது என்ன என்றால், யார் வேதாந்தத்திற்குள் அடியெடுத்து வைக்க முடியும் என்றால், யாருடைய மனதில் அனித்தியம் என்ற புத்தி தோன்றுகின்றதோ அவர்கள்தான் இதற்குள் அடியெடுத்து வைக்க முடியும். நிலையற்ற தன்மை எப்பொழுது மனதினால் உணரப்படுகின்றதோ அவ்விதம் இங்கு பிராணனுடைய அனித்தியத்துவம் ஆரம்பத்தில் நமக்கு கிடைக்கின்றது. பிராணன் இவ்வளவு பெருமை உடன் கூடியதாக இருந்த போதிலும் இந்த பிராணனானது ஜாயதே பிறக்கின்றது. ஒன்று பிறக்கின்றது என்றால் அது வளரும், மாறும், பிறகு இறந்து விடும் என்று பிராணனுடைய அனித்தியத்துவமும், பிறகு அனித்தியமான இந்த பிராணன் எப்படியெல்லாம் செயல்படுகின்றது, எப்படியெல்லாம் இந்த பிராணன் இந்த உலகத்தில் வேலை செய்கின்றது என்று பிராணனை பற்றிய மற்ற கருத்துக்கள் இங்கு வருகின்றது. முதல் பகுதியில் நமக்கு பிராணனுடைய அனித்தியத்துவம் வர இருக்கின்றது. இந்த மூன்றாவது கேள்வியை கேட்பவர் ஒருவர், அத ஹ ஏனம் கௌசல்யக ச ஆஸ்வலாயனக பப்ரச்ச. அதக, அத என்றால் இரண்டாவது கேள்வியை கேட்டு ஆசிரியர் பதில் கூறியதற்கு பிறகு ஏனம், ஏனம் என்றால் குரும் பிப்பலாத மகரிஷியிடம் கௌசல்யக என்கின்ற ஆஸ்வலாயனக என்பவர் பப்ரச்ச கீழ்கண்ட கேள்வியை கேட்டார். இங்கு 6 கேள்விகள் அடங்கி இருக்கின்றது. ஒருவருக்கும் ஒரு கேள்விக்கு தான் சந்தர்ப்பம் இருந்தாலும் என்ன செய்கிறார்கள், அந்த ஒரே மூச்சில் பல கேள்விகளை கேட்டு விடுகிறார்கள். இங்கு 6 கேள்விகள். அதில் ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்க்கலாம். பகவன்
குதக ஏஷக பிராணக ஜாயதே. பகவன் என்று அழைக்கின்றார் குருவை, இறைவா. முதல் கேள்வி, எங்கிருந்து பிராணன் தோன்றியது? முதல் கேள்வி, எங்கிருந்து பிராணன் தோன்றியது? குதக எங்கிருந்து, ஏஷக பிராணக ஜாயதே இந்த பிராணன் பிறக்கின்றது. இங்கு ஏஷக என்று ஏன் கூறுகிறார்? இரண்டாவது கேள்விக்கான பதிலையும் இந்த சிஷ்யன் கேட்டுக்கொண்டு இருந்துள்ளார். ஏன்னா நான் தான் கேள்வி கேட்டேன், நான் ஒருத்தந்தான் கேட்கணும், நீங்கள்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்வதில்லை. இவர் கேள்வி கேட்கின்றார், அனைவரும் அதற்கான பதிலையும் கேட்கிறார்கள். ஆகவே இப்பொழுது நாம் பிராணனை பற்றிய விசாரம் செய்தோம், மகிமையை பார்த்தோம். அந்த இப்பொழுது பார்த்த மகிமையை உடைய இந்த பிராணன் குதக. குதக என்றால் யாரிடமிருந்து, எதனிடமிருந்து தோன்றுகிறார்? இதனுடைய பொருள் என்னவென்றால், கஸ்மாத் உபாதான நிமித்தாத். குதக இஸ் ஈக்குவல் டு, குதக என்றால் கஸ்மாத், உபாதான நிமித்த காரணத்தினால். எந்த உபாதான, எந்த நிமித்த காரணத்தினால் பிராணனானது தோன்றியுள்ளது. எப்பொழுதுமே காரணம் என்று நாம் பேசினால் வேதாந்தத்திற்குள் நம் மனதில் இரண்டு காரணம் ஞாபகத்திற்கு வர வேண்டும், உபாதான காரணம், நிமித்த காரணம். இப்போ முதல் கேள்வி என்ன? குதக என்பதற்கு எந்த உபாதான நிமித்த காரணத்திடமிருந்து இந்த பிராணனானது தோன்றியுள்ளது? இப்படி கேட்பதிலிருந்தே சிஷ்யருக்கு ஒன்று புரிகின்றது, இந்த பிராணன் தோன்றிய வஸ்து, ஆகவே இது அழியக்கூடியது, நிலையற்றது என்றெல்லாம் புரிந்துள்ளார். இது முதல் கேள்வி, 6 கேள்விகளுக்குள் வருகின்ற முதல் பகுதி. இரண்டாவது, கதம் ஆயாதி அஸ்மின் ஷரீரே. எப்படி வியஷ்டி பிராணன் உடலுக்குள் புகுந்தது? என்ன காரணத்தினால் பிராணன் உடலுக்குள் புகுந்தது? எப்படி என்றால், கிம் நிமித்தகம் ஷரீர பிரவேசஸ்ய. இந்த பிராணன் ஷரீரத்திற்குள் சென்றுள்ளது, நம்மளுடைய உடலுக்குள் பிராணன் புகுந்துள்ளது. வியஷ்டி பிராணன், சமஷ்டி பிராணன்னா வாயு, வெளியிருக்கிற தத்துவம். இந்த பிராணன் உள்ளே செல்வதற்கு என்ன காரணம்? அதுதான் இரண்டாவது கேள்வி. எப்படி அல்லது யாது காரணத்தினால், என்ன நிமித்தத்தினால் பிராணனானது உடலுக்குள் புகுந்தது? உடல்னா ஸ்தூல சரீரத்திற்குள் பிரவேசம் செய்தது. இனி மந்திரத்தை பார்த்தால், கதம் ஆயாதி அஸ்மின் ஷரீரே. அஸ்மின் ஷரீரே, இந்த உடலில். அஸ்மின் என்றால் இந்த, ஷரீரே என்றால் ஸ்தூல ஷரீரே, நம்முடைய இந்த ஸ்தூல ஷரீரத்தில். கதம் என்றால் எப்படி, ஆயாதி வந்தது. எப்படி இந்த உடலுக்குள் பிராணன் வந்தது? இங்கு எப்படி என்பதை யாது காரணத்தினால் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த உடலுக்குள் பிராணன் பிரவேசம் செய்தது? என்ன காரணத்தினால் பிராணனானது உடலுக்குள் சென்று செயல்படுகின்றது? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, எவ்விதம் பிராணன் 5ஆக பிரிந்து உடலை காக்கிறது? எவ்விதம் பிராணன் 5ஆக பிரிந்து உடலை காக்கிறது? இந்த பிராணன் உடலை காப்பாற்றுகிறதுங்கிறதெல்லாம் சென்ற கேள்வியினுடைய பதிலாக வந்தது. பிராணந்தான் ஜேஷ்டக எல்லாம் பார்த்தோம். பிறகு தானே 5ஆக பிரிந்து எப்படி உடலை காக்கிறது? அது மூன்றாவது கேள்வி. இனி மந்திரத்தில் பார்த்தால், ஆத்மானம் வா பிரவிபஜ்ய
ஆத்மானம் என்றால் தன்னை, தன்னை என்றால் பிராணனை. ஆத்மானம் என்றால் இந்த பிராணன் தன்னை பிரவிபஜ்ய பிரித்து, இந்த பிராணனே ஐந்தாக பிரிந்து செயல்படுகிறது, தன்னையே பிரித்து கொண்டு கதம் எப்படி பிராதிஷ்டதே பிரதிதிஷ்டதே. பிராதிஷ்டதே என்றால் இந்த உடலை தாங்குகின்றது, இந்த உடலை காக்கிறது. இப்போ எவ்விதம் தன்னை பிரித்து கொண்டு, நமக்கு தெரியும் பிராண அபான வியான சமான உதானன்னு 5, இந்த 5ஆக தன்னை எப்படி பிரித்து கொண்டு உடலை காக்கிறது. இது 3வது கேள்வி. 4வது கேள்வி, கேன உத்க்ரமதே, எதன் வழியாக பிராணன் உடலிலிருந்து வெளியே செல்கிறது. இந்த 4வது கேள்விக்குள்ளேயே பல கேள்விகள் அடங்கி இருக்கின்றது. கேன என்றால் எதனால், உத்க்ரமதே வெளியே செல்கிறது. உத்க்ரமதே என்றால் வெளியே செல்கிறது. இந்த வெளியே செல்கிறது என்பதற்கு, கேன என்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றது. அவை என்னவென்றால், எந்த மார்க்கத்தின் வழியாக என்பது ஒன்று. கேன துவாரா உத்க்ரமதே, இந்த உடலிலிருந்து எந்த வழியாக பிராணனானது வெளியே செல்கிறது. ஏற்கனவே பிராணன் உள்ள போயிருக்கு, பிறகு வெளியே போகிறதுங்கிறது என்ன, மரணம். மரண காலத்தில் எந்த வழியாக பிராணன் செல்கிறது. இப்போ கேன உத்க்ரமதே, கேன என்பதற்கு எந்த துவாரம். பிறகு இனியொரு கேன என்பதற்கு பொருள் கேன நிமித்தேன, என்ன காரணத்தினால் உடலை விட்டு போகிறது. ஒன்று எந்த வழியா உடலிலிருந்து போகுது, கேன நிமித்தேன என்றால் எந்த காரணத்தினால் உடலை விட்டு போகிறது. அதுக்கு ஏதோ காரணம் இருக்குது. ஏன்னா மரணம் அடைகிறத பார்க்குறோம், பிராணன் வெளியே போகிறதும் பார்க்குறோம், போனால் மீண்டும் உள்ளே வர்றதில்லை. அப்படி போவதற்கு என்ன காரணம்? அல்லது இனியொரு பொருளும் இருக்கின்றது கேன என்பதற்கு. அது என்னவென்றால், பிராணனானது தன்னை 5ஆக பிரித்து கொண்டுள்ளது. அப்படி எந்த விதமான பிராணனினால் இந்த பிராணனானது வெளியே செல்கிறது. கேன விருத்தி விசேஷேன என்பது 3வது பொருள். கேன விருத்தி விசேஷம் என்றால் பிராணக அபானக சமானக உதானக என்றெல்லாம் இருக்கு. இப்படி 5 விதமான பிராணனில் எந்த பிராணன் எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு இந்த உடலிலிருந்து செல்கிறது. பதில் சொல்ல போகிறார், உதான பிராணன் பதில் சொல்ல போகின்றார். இந்த 5 பிராணனில் உதான பிராணன் தான் எல்லாத்தையும் சேகரித்து கொண்டு உடலை விட்டு நீங்குகின்றது. பிறகு வழியும் சொல்ல போகிறார். இதெல்லாம் சொல்வதனால ஆசிரியர் இங்கு கேன என்பதற்கு சிஷ்யன் இவ்வளவு பொருள் வைத்திருக்கலாம் என்று புரிந்து கொண்டுள்ளார். இப்போ கேன உத்க்ரமதே, இது 4வது. கேன உத்க்ரமதேக்கு பொதுவாக பார்த்தால் எதன் வழியாக ஏன் உடலை விட்டு பிரிகிறது. இனி 5வது கேள்வி, கதம் பாஹ்யம் அபிதத்தே, சமஷ்டி பிராணன் வெளி உலகை எப்படி காக்கிறது. சமஷ்டி பிராணன் பிரபஞ்சத்தை உலகத்தை எப்படி காப்பாற்றுகிறது. சமஷ்டி பிராணக வெளி உலகத்தை எப்படி தாங்குகிறது. மந்திரத்தை பார்த்தால் கதம் எப்படி, பாஹ்யம். பாஹ்யம் என்றால் பாஹ்ய பிரபஞ்சம், அதிதெய்வம். பாஹ்யம் என்றால் அதிதெய்வம், வெளி உலகம். வெளி உலகத்தை அபிதத்தே,
என்றால் தாரயதி காப்பாற்றுகிறது. அபிதத்தே என்றால் காப்பாற்றுகின்றது. வெளி உலகத்தை எப்படி காப்பாற்றுகின்றது? எந்தெந்த ரூபமாக எந்தெந்த தேவதைகளாக இருந்து கொண்டு வெளி உலகை காக்கிறது? இனி ஆறாவது கேள்வி, வியஷ்டி பிராணன் உடலை எப்படி காக்கிறது? வியஷ்டி பிராணன் உடலை எப்படி காப்பாற்றுகின்றது? உடலுக்குள்ள என்னென்னலாம் செய்து நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறது? சமஷ்டி பிராணன் எப்படியெல்லாம் வெளியே காப்பாற்றுது? வெஷ்டி பிராணன், வெஷ்டி பிராணன்னா நம்முடைய மூச்சு காற்று. இந்த 5 விதமான பிரிந்த பிராணன் எப்படியெல்லாம் இந்த உடலை எந்த இடத்தில் இருந்து கொண்டு காப்பாற்றுகின்றது? மந்திரத்தை பார்த்தால் கதம் அத்தியாத்மமிதி. அத்தியாத்மம் என்றால் இங்கு உடல். கதம் எப்படி அத்தியாத்மம் உடலை காக்கிறது? உடலை காக்கிறதுன்னு சொல்லும்போதே வெஷ்டி பிராணன். இந்த 5 பிராணன்களும் உடலில் எந்த எந்த ஸ்தானத்தில் இருந்து உடலை பாதுகாக்கின்றது? இவைகளெல்லாம் தான் கேள்விகள். ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது கேள்வி கேட்கலாம் நீங்கன்னு சொல்லி ஒரே மூச்சில் என்ன பண்ணிட்டார்? 6 கேள்வியை கேட்டுட்டார். இதில் வேதாந்தத்துக்கு மிக அருகில் இருப்பது முதல், பிறகு 2வது கேள்வியும் பதிலும். இந்த 6 கேள்வி இதி பப்ரச்ச, இவ்விதம் கேள்விகளை கேட்டார். இனி ஆசிரியர் என்ன செய்கின்றார்? வரிசையாக பதில் கூறுகின்றார். அடுத்த 2வது மந்திரம், தஸ்மை சகோவாச்ச அதி பிரஷ்னான் ப்ரிச்சசி பிரம்மிஷ்டோசி இதி தஸ்மாத் தேகம் ப்ரவீமி. பதில் கூறுவதற்கு முன் ஆசிரியர் இங்கு சிஷ்யனிடம் கூறுகின்றார், நீ சூக்ஷ்மமான கேள்வியை கேட்டுள்ளாய். நீ சாதாரணமான ஸ்தூலமான கேள்விகளை கேட்கவில்லை. ஸ்தூலமான கேள்வின்னா என்ன? மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய சாதாரண விஷயத்தை நீ கேட்கவில்லை, மிக சூக்ஷ்மமான கேள்வியை கேட்கின்றாய். உனக்கு தகுதி இருப்பதனால் நான் பதில் கூறுகின்றேன் என்று ஒரு அறிமுகத்தை செய்கின்றார் ஆசிரியர் இந்த 2வது மந்திரத்தில். இதில் பதில் கூறவில்லை, நீ சூக்ஷ்மமான கேள்வியை கேட்கின்றாய் என்று சொல்கிறார். ஏன் சூக்ஷ்மமான கேள்வி என்று சொல்லப்படுகிறது என்றால், பிராணனுடைய உற்பத்தியே கேட்கப்படுகின்றது. அதாவது எதை இந்த உலகம் சத்தியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதனுடைய உற்பத்தியே கேட்கப்படுகின்றது. அது மிக மிக சூக்ஷ்மமானது. அது உற்பத்திக்கு போகணும்னா பரபிரம்மத்திடம் செல்ல வேண்டும். ஆகவே சூக்ஷ்மமான கேள்வியை கேட்கின்றாய். அவ்விதம் பதில் கூறுகிறார். தஸ்மை சக ஹ உவாச்ச. தஸ்மை இந்த சிஷ்யருக்கு, சக குருவானவர், உவாச்ச கீழ்கண்ட விதத்தில் பதில் கூறினார் அல்லது பேசினார். என்ன பேசினாராம்? முதல்ல சொல்றார், அதி பிரஷ்னான் பிரிச்சசி. பிரிச்சசினா நீ கேட்கின்றாய். அதி பிரஷ்னான் என்றால் சூக்ஷ்மமான கேள்விகளை. இதுக்கு வேற விதமாக பொருள் பண்ணக்கூடாது. அதிக பிரசங்கித்தனமாக கேட்குறாய் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு இதே பொருள் தான். அதி பிரஷ்னான் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் விட்டால் அதிக பிரசங்கித்தனமாக எல்லாம் கேட்குறையே, அப்படி பொருள் அல்ல. அதி பிரஷ்னான் என்றால் சூக்ஷ்மமான கேள்விகளை நீ கேட்கின்றாய். பிரிச்சசி.
ஏன் சூக்ஷ்மமான கேள்வி? எல்லாம் இந்த ஈஸ்வரனை நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். அந்த ஈஸ்வரனுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் அது என்ன சூக்ஷ்மமான கேள்வி தான். இப்போ ஒருவரை வச்சு வழிபட்டு கொண்டிருக்கின்றார். அவரை எல்லாம் வழிபட விரும்புகிறார்களே தவிர அவரை கொஸ்டின் பண்ண யாருக்கும் விருப்பம் கிடையாது. ஆகவே என்னென்னா அவரை போய் கொஸ்டின் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோமே. இப்போ யாரோ ஒரு மகானை ஒருவர் அவருடைய ஃபோட்டோ வச்சுட்டு வழிபட்டுருக்கார். நம்ம சென்று அவர் சொன்னதெல்லாம் இதெல்லாம் சில தப்பாக உபதேசம் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் என்ன ஆகும்? அவருக்கு கோவம் வந்துடும். நீ அவரை வழிபடுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டனே தவிர அவரை கொஸ்டின் பண்ணுறதுக்கு உன்னை கூப்பிடலையேன்னு சொல்லி விடுவார்கள். அப்படி சூக்ஷ்மம் என்றால் ஆதாரத்தையே அசைச்சு பார்க்கிறது. அப்படி இந்த பிரபஞ்சமே ஹிரண்ய கர்ப்பமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதுவே எங்கிருந்து வந்தது என்று கேட்பது அதற்கும் அதிஷ்டானத்திற்கு செல்வது. ஆகவே சூக்ஷ்மமான கேள்விகளை நீ கேட்கின்றாய். ஆனாலும் என்ன சொல்கிறார்? உனக்கு தகுதி இருக்கிறதுனால பதில் கூறுகிறேன் சொல்கிறார். பிரம்மிஷ்டக அசி. பிரம்மிஷ்டக என்றால் நீ சகுண பிரம்ம நிஷ்டனாக இருக்கின்றாய். ஒழுங்காக கர்மயோகம் உபாசனையெல்லாம் பண்ணியிருக்காய். பிரம்மிஷ்டக அசி. துவம் பிரம்மிஷ்டகன சகுண பிரம்மனை வழிபட்டவனாக இருக்கின்றாய். சகுண பிரம்ம நிஷ்டையில் நீ இருக்கின்றாய். இதனுடைய அர்த்தம் என்ன? ஈஸ்வரன் மீது நமக்கு பக்தி இருந்தால் தான் கர்மயோகம் பண்ணுவோம். கொஞ்சம் சித்த சுத்தி இருந்து ரஜோகுணமெல்லாம் போயிருந்தால் தான் உபாசனை பண்ணுவோம். அப்படி நீ செய்தவனாக இருக்கின்றாய். கர்மயோக உபாசனையினால் உன்னை தகுதிப்படுத்தியவனாக இருக்கின்றாய். தஸ்மாத் ஆகவே உனக்கு தகுதி இருக்கின்ற காரணத்தினால் தே உனக்கு அகம் பிரவீமி நான் பதில் கூறுகின்றேன். உனக்கு நான் பதில் கூறுகின்றேன். எதற்கு இடையில திடீர்னு இந்த மந்திரம் என்றால், சாதாரண விஷயங்களை யார் என்ன கேள்வி கேட்டாலும் குரு பதில் சொல்லிடலாம். கொஞ்சம் அதிப்பிரஷ்னமாக இருந்ததுன்னு என்ன பண்ணணும்? அதிப்பிரஷ்னம்னா சூக்ஷ்மமான கேள்விகளாக இருந்தால் தகுதி இருக்கின்றதா என்று பார்த்து பதில் கூற வேண்டும். இல்லை என்றால் ஒன்று அந்த பதில் அவர்களுக்கு புரியாது. ரெண்டு பேர்த்துக்கும் கடைசியில் என்ன பிரயோஜனம்னா டைம் பாஸ், அவ்வளோதான். நேரம் போயிருக்கும். இவர் பதில் சொல்லியிருப்பார், அவர் கேட்டிருப்பார். வெறும் டைம் பாஸாக இருந்தால் மட்டும் பரவாயில்லை. இந்த பதில் அவருக்கு தவறாக புரிந்து கொள்ளப்படும். சைடு எஃபெக்ட் தான் வருமே தவிர எஃபெக்ட் வராது. எஃபெக்ட் வராட்டி பரவாயில்ல, இது தவறான விளைவுக்கு கொண்டு விடும். அதனால் வேதாந்தத்தை கத்தியை விட மிக கவனமாக ஆசிரியர்கள் கையாள வேண்டும். காரணம் என்ன? இப்படி என்ன பெரிய வேதாந்தம், இத்தனை வருஷம் எனக்கு வேதாந்தம் கேட்குற ஒரு சைடு எஃபெக்டும் வரலையேன்னா, சைடு எஃபெக்டும் வரல, எஃபெக்டும் வரலையே, அப்போ என்ன இவ்வளோ பெருசாக சொல்கிறீர்கள் என்றால், யாராவது கொஞ்சம் சீரியஸாக வேதாந்தத்தை கேட்டால் இந்த வேதாந்தம் என்ன செய்கின்றது? நிவர்த்தியை கொடுக்கின்றது. என்ன இது இந்த பிரபஞ்சம் அனித்தியம், கிம் கிருத்தேன செயலினால் ஒரு பிரயோஜனம் இல்லை, நாஸ்தி அகிருத்த கிருத்தேன செயலினால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்று கர்ம நிந்தை, நேதம் எதிதம் உபாசதே, இதுவரைக்கும் நீ எதை உபாசனை பண்ணிட்டு இருந்தையோ அது பிரம்மன் அல்ல என்று உபாசனையில் அனாதரம், இதெல்லாம் வேதாந்தம் நமக்கு கொடுக்குது. கேட்குறவனுக்கு கர்மம் தேவைப்படுது, உபாசனை தேவைப்படுது. ஏன்னா சித்த சுத்திக்கு சித்த நைச்சல்யம், மனது ஒருமுகப்படுறதுக்கும் மன தூய்மைக்கும் கர்மம் தேவைப்படுறவன் நம்ம முன்னாடி இருக்கின்றான். அவனிடம் கர்மத்தில் இருக்கிற குறையை சொன்னால் கர்மத்தில் இருக்கின்ற பலனை விட்டு அவன் என்ன செய்து விடுவான்? சில செயல்களை எல்லாம் துறந்து விடுவான். கடைசி முடிவென்னா பகவான் கீதையில் சொன்னது போல மித்யாச்சாரனாக மாறி விடுவான். மித்யாச்சாரன்னு என்ன? உள்ள ஆசை இருக்கும், வெளியே அவனால் கொடுக்க முடியாது. ஆகவே இது தகுதி இல்லாமல் நிவர்த்தியை வேதாந்தம் கொடுத்து அது அவனுக்கும் கஷ்டம்,
சுற்றி இருப்பவர்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்துவிடும். ஆகவே இந்த சூக்ஷ்மமான கேள்விகளுக்கு பதில் தகுதியுடன் இருப்பவர்களுக்குத்தான் சொல்ல வேண்டும். சந்நியாசா டாப்பிக்கும் அப்படித்தான். சந்நியாசம் எடுத்துக்கலாமான்னு சொல்லி சிரிச்சிட்டு சில பேர் கேட்பார்கள். என்ன பதில் சொல்லணும்? வேண்டாம், சந்நியாசத்தினால மோட்சம் இல்லைன்னு சொல்லணும். அது சாஸ்திரமெல்லாம் அப்படி சொல்லியிருக்கேனே, ஏதோ தெரியாமல் சொல்லி வச்சாங்கன்னு சொல்லியிருக்கேன். காரணம் என்னன்னா, உனக்கு எது சாதனையோ அதை தான் நான் கூற வேண்டும் என்று ஆசிரியர் கவனமாக இருக்க வேண்டும். அதான் வார்னிங் இங்கு சொல்லப்படுகிறது. இப்போ எந்த டாப்பிக்குமே நம்ம தெரியுதுன்னு பேசிடக்கூடாது, உண்மையை பேசணும்னு பேசக்கூடாது. சத்தியத்தை விட ஹிதம் எது ஹிதமோ அதை பேசணும். ஆகவே தான் இங்கு இந்த எச்சரிக்கை விடப்படுகிறது. அதாவது அப்படியே கேள்வி கேட்கும்போது ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி இந்த மந்திரம், கொஞ்சம் கவனமாக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். இனி பதில் கூற ஆரம்பிக்கின்றார். மூன்றாவது மந்திரம். ஆத்மன ஏஷ பிராணோ ஜாயதே யதைஷா புருஷே சாயாம் ஏதஸ்மினேதத் ஆததம் மனோக்ருதேன ஆயாதி அஸ்மின் ஷரீரே. இங்கு கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்குள்ளும் முதல் 2 கேள்விகள்தான் அதி பிரஷ்னக, மிக மிக சூக்ஷ்மமான கேள்வி. ஆனால் இங்கு பிப்பலாதர் இந்த 3வது மந்திரத்திலேயே முதல் 2 கேள்விக்கான பதிலை கூறி விடுகின்றார். இப்போ இந்த 3வது மந்திரத்தில் முதல் 2 கேள்விக்கான பதில் வருகின்றது. அதற்குள்ள முதல் 2 கேள்வி மறந்து விடவில்லையே. முதல் கேள்வி என்ன? குதக எதனிடமிருந்து இந்த பிராணக ஜாயதே, குதக ஏஷக பிராணக ஜாயதே, எதனிடமிருந்து இந்த பிராணன் தோன்றியது, அது முதல் கேள்வி. 2வது கேள்வி கதம் அஸ்மின் ஷரீரே ஆயாதி, என்ன காரணத்தினால் பிராணன் நம்முடைய உடலுக்குள் புகுந்தது. இந்த 2 கேள்விக்கான பதில் 3வது மந்திரத்தில் இருக்கின்றது. மிக சுருக்கமாக பதில் கோருகின்றார். இனி முதல் கேள்விக்கான பதிலை நேரடியாக ஆசிரியர் கூறுகின்றார். என்ன பதில்? ஆத்மனக ஏஷக பிராணக ஜாயதே, ஆத்மாவிடமிருந்து, இங்கு ஆத்மா என்றால் பரபிரம்ம, பிரம்ம தத்துவம், ஆத்மாவிடமிருந்து ஏஷக பிராணக ஜாயதே, இந்த பிராணன் தோன்றியுள்ளது. தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதக என்று சொல்லப்பட்டது போல் அந்த ஆத்மனக ஆகாஷ சம்பூதக என்று அனைத்தும் ஆத்மாவிடம் அல்லது பரபிரம்மத்திடமிருந்து தோன்றியுள்ளது. இதுதான் பதில். அப்போ இங்கு காரணம் என்ன? அனைத்துக்கும் காரணம் என்ன என்றால் ஆத்ம தத்துவம். ஆத்மாவிடமிருந்து பிராணன் தோன்றியுள்ளது என்றால் இங்கு நாம் ஒன்றை பார்த்தோம். குதக என்ற சொல்லுக்கு கஸ்மாத் உபாதான நிமித்த காரணாத்னு பார்த்தோம். இந்த பிராணனுக்கு உபாதான காரணம் என்ன, இந்த பிராணனுக்கு நிமித்த காரணம் என்ன என்று இங்கு ஆசிரியர் இந்த 2க்கும் சேர்ந்து ஆத்மாவை சொல்கின்றார் அல்லது பிரம்மத்தை கூறுகின்றார். ஆத்மா உபாதான காரணம், ஆத்மா நிமித்த காரணம். இப்போ நிமித்த உபாதான காரணமாக இருக்கின்ற பிரம்ம தத்துவம் அல்லது ஆத்ம தத்துவத்திடமிருந்து
இந்த பிராணனானது தோன்றியுள்ளது. ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றியுள்ளது என்றால், பொதுவாக சாதாரண நம்முடைய அனுபவத்தில் காரணமாக இருப்பது எந்த விதமான மாற்றத்தையும் அடையாமல், விகாரத்தையும் அடையாமல் ஒரு காரியத்தை தோற்றி வைக்க முடியாது. ஏதாவது ஒரு மாற்றத்தை அடைந்துதான் காரியத்தை உற்பத்தி செய்ய முடியும். அப்படி என்றால் இங்கு பிராணனானது உற்பத்தி ஆகியிருக்கின்றது. நாம் பிராணன்கிற இடத்துல சர்வம்னு புரிந்து கொள்ளலாம். அனைத்தும் உற்பத்தி ஆகியுள்ளது. காரணம் என்ன? பிராணனிடமிருந்து அனைத்தும் வந்தது. அனைத்தும் வந்த பிராணனே ஆத்மாவிடம் வந்தது என்றால் ஆத்மா அனைத்துக்கும் காரணம். இப்போ அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்ற ஆத்மா மாற்றத்தை அடையாமல், விகாரத்தை அடையாமல் கண்டிப்பாக ஒன்றை உற்பத்தி செய்ய முடியாது. ஆகவே கேட்கின்ற சிஷ்யன் என்ன நினைக்கலாம்? இந்த ஆத்மா ஏதோ ஒரு மாற்றத்தை அடைந்து அனைத்தையும் தோன்றியுள்ளது. அப்படி என்றால் அந்த ஆத்மா யாரிடமிருந்து பிறந்தது என்ற கேள்வி அவருக்கு வரும். பிறகு அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்கிறோம்னு வைத்துக்கொள்வோம். பிறகு அது யாரிடமிருந்து வந்தது? இப்படியே கேள்வி வந்து கொண்டே இருக்கும். அதில் முடிவில்லாமல் போகும். பிறகு ஏதோ ஒன்றை கடைசியில் சொல்லணும். இது அனாதி, இது யாரிடமிருந்தும் வரவில்லைன்னு சொல்லி ஆகணும். ஒரு கால் அந்த பதிலை நம்ம இங்கேயே சொல்லிடுறோம். அனாதியான யாரிடமிருந்தும் வராத இந்த ஆத்மாவிடமிருந்து இவைகள் அனைத்தும் வந்தன என்று சொல்கிறோம். இருந்தாலும் என்ன சந்தேகம் வரலாம்? இந்த ஆத்மா காரணம், இந்த ஆத்மாவிடமிருந்து வந்த பிராணன் காரியம், இந்த இரண்டுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கின்றது என்ற சந்தேகம் நமக்கு வரும். தோன்றிய பிராணன் காரணமாக இருந்த ஆத்மாவுக்கும் இடையே எப்படிப்பட்ட சம்பந்தம்? அதை அடுத்த பகுதியில் ஒரு உதாகரணத்துடன் விளக்குகின்றார். ஆகவே அடுத்த பகுதியும் முதல் கேள்விக்கான பதில்தான். இந்த ஆத்மாவிடமிருந்து பிராணன் வந்தது என்று சொன்னதற்கு பிறகு காரணமாக இருக்கின்ற ஆத்மாவுக்கும் காரியமாக வந்த பிராணனுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப், எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்கின்றது என்று விளக்கப்படுகிறது. இதுதான் முக்கியமான இடம். என்ன இடம்? எப்படிப்பட்ட சம்பந்தம்? உதாகரணம் கூறுகின்றார். யதா, எவ்விதம், புருஷே. இந்த இடத்துல புருஷே என்றால் நம்முடைய உடலில், நம்மிடமிருந்து, நம்மிடத்தில். மனித சரீரம்னு அர்த்தம். நம்முடைய சரீரம்தான் இந்த இடத்துல. ஏஷா சாயா. ஏஷா என்றால் இந்த, சாயா என்றால் நிழல், ஷேடோ. மனிதன் உடலிலிருந்து எப்படி ஷேடோ, எப்படி நிழல் வருகிறதோ அப்படி ஆத்மாவிடமிருந்து பிராணன் வந்துள்ளது. சாயா, சாயான்னு சொன்னால் நிழல். ஏதஸ்மின் ஏதத் ஆததம். யதா புருஷே ஏஷா சாயா ஆகதா. எப்படி மனிதனிடத்திலிருந்து இந்த நிழலானது உற்பத்தி ஆகியுள்ளதோ அதுபோல ஏதஸ்மின் ஏதத் ஆததம். ததா அதுபோல ஏதஸ்மின் ஆத்மனி அல்லது பிரம்மணி, இந்த ஆத்மாவிடத்தில். இந்த இடத்துல ஏதத்துங்கிற சொல்லுக்கு பிராண தத்துவம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிராண தத்துவம் ஆததம் சமர்ப்பிதம். ஆததம்னா சார்ந்துள்ளது. கடைசி அர்த்தம் என்னன்னா தோன்றி உள்ளது. இந்த உடலிலிருந்து எப்படி நிழல் வருகிறதோ அப்படி அந்த பிரம்மனிடத்தில் இந்த பிராண தத்துவம் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் முதல் கேள்விக்கான பதில்.
மனோகிருத்தேனங்கிறது ரெண்டாவது கேள்விக்கான பதில், அதை பிறகு பார்க்கலாம். இப்போ இந்த உதாகரணத்தின் மூலமாக உபனிஷத் என்ன ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஆத்மாவிடமிருந்து பிராண தத்துவம் தோன்றியுள்ளது. இந்த ஆத்மாவே உபாதான காரணம், ஆத்மாவே நிமித்த காரணம். அது எப்படி பிராணனுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் என்றால், நம்முடைய உடலுக்கும் நிழலுக்கும் உள்ள சம்பந்தம் எப்படியோ, நம்முடைய உடல்தான் நிமித்தம், உடல்தான் உபாதான காரணம். யாருக்கு? நம்முடைய நிழலுக்கு. நம்முடைய உடல் இல்லைன்னா நிழல் வராது. நம்மளே அங்கே இல்லைன்னு சொன்னாலும் அங்கே நிழலானது வராது. இப்போ இந்த நிழல் நம்மிடமிருந்து தோன்றியதுன்னு சொன்னால், பொதுவாக ஒன்றிலிருந்து ஒன்று உற்பத்தி ஆகிறது என்றால் இரண்டுக்கும் சமசத்தாக இருக்கும். அதிலிருந்து இது வந்திருக்குன்னு சொன்னால் இதற்கு என்ன இருப்போ அதே இருப்பு அதற்கும் இருக்கும். பொதுவாக களிமண்ணிலிருந்து பானை செய்தேன்னு சொன்னால் களிமண்ணுக்கு என்ன சத்தா இருக்கோ அதே சத்தா தான் பானைக்கு இருக்குது. தங்கத்திலிருந்து ஆபரணங்கள் செய்தேன்னு சொன்னால் தங்கத்துக்கு என்ன சத்தாவோ அதே சத்தா தான் ஆபரணத்துக்கு, ஆபரணத்தில் இருக்கிற அதிஷ்டானத்துக்கு. அதே போல் பொதுவாக ரெண்டுக்கும் ஒரே சத்தா இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஆத்மாவுக்கும் பிராணனுக்கும் உள்ள உறவு உடலுக்கும் நிழலுக்கும் போல என்றால், இந்த ஆத்ம தத்துவம் சத்தியம், பிராணன் என்பது மித்யா. மித்யா என்றால் என்ன? நூன சத்தா, குறைவான சத்தை உடையது. இந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல ஆசிரியர் போதிக்கின்றார். அதாவது மேலான சத்தாக ஆத்மா இருந்து கொண்டு கீழான சத்தை தோற்றி வைத்துள்ளது. மேலான சத்தா கீழான சத்தா என்றால் என்ன அர்த்தம் என்றால், இப்போ நாம் கனவில் விதவிதமான உலகத்தை தோற்றி வைக்கின்றோம். விஸ்வனாக இருக்கின்ற நாம் கனவில் விதவிதமான உலகத்தை தோற்றி வைக்கின்றோம். இப்போ கனவு உலகத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் என்றால், நாம் சத்தியம், அதாவது நம்முடைய மனம் சத்தியம், கனவு பிரபஞ்சம் மித்யா, நம்மிடம் தோற்றி வைக்கப்பட்டது. அல்லது இங்கு ஆத்மா காரணம் என்று சொல்லும் பொழுது நாம் பலவிதமான காரணத்தை பார்த்துள்ளோம். உபாதான காரணம், நிமித்த காரணம்ங்கிறது போல பரிணாமி காரணம்னு ஒரு காரணம் இருக்கும். இனி ஒரு காரணம் விவர்த்த காரணம். விவர்த்த காரணம் என்றால் தன்னுடைய நிலையில் எந்த விகாரத்தையும் அடையாமல், மாற்றத்தையும் அடையாமல் ஒன்றை தோற்றி வைத்தல். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த கருத்து. ஆகவே இந்த உதாகரணத்தின் மூலமாக ஆத்மா அனைத்துக்கும் விவர்த்த உபாதான நிமித்த காரணம். விவர்த்தம்னா என்ன? தான் எந்த மாற்றத்தையும் அடையாமல் அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றது என்று பிராணனுடைய அனித்தியத்துவம், பிராணன்னா ஈக்குவல் சர்வம், அனைத்தினுடைய அனித்தியத்துவம், இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவினுடைய நித்தியத்துவம் இந்த முதல் கேள்விக்கு பதிலாக கூறப்பட்டது. இதுதான் அதிப்பிரஷ்னம். அதிப்பிரஷ்னம்னா என்ன? புரியாத கேள்வி, புரியாத பதில் அர்த்தம். அது புரிஞ்சிடுதுன்னு சொன்னால் மோட்சம். காரணம் என்ன? இங்கு ஆத்ம தத்துவமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் என்ன புரிகிறதுக்கு இருக்கேன்னா, என்னிடமிருந்து இவை அனைத்தும் வந்தது, அதுதான் இங்கு பொருள். ஆத்மாவிடம் வந்தது, பிரம்மத்திடம் வந்தது, அது விவர்த்த உபாதான காரணம்னு நம்ம வாட்டு கிளி பிள்ளைய போல பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கடைசியாக அறிவில் எப்படி புரிஞ்சுக்கணும்? என்னிடமிருந்து அனைத்தும் வந்தது. இப்போ எனக்கு வேறாக எந்த பொருளும் இல்லை. அப்படி இருந்தால் தானே குறை சொல்கிறதுக்கு, துக்கத்துக்கு காரணம், சுகத்துக்கு காரணம்னு சொல்வதற்கு. இப்போ நானே அனைத்திற்கும் ஆதாரம். மையேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் என்பதுதான் இங்கு பதில். அதனால தான் ஆத்மனகங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். ஆத்மஸ்வரூபத்திடமிருந்து துவயி, உன்னிடமிருந்தே அனைத்தும் தோன்றின.
இப்போ எதை குறித்து நம்ம கேள்வியை கேட்குறோமோ அது உன்னுடைய அனுகிரகத்தினால வந்தது. ஒருவரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அவருனால நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு. சிஷ்யன் குருவிடம் வரும்போது இந்த ஜெகத்தினால துக்கப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு வர்றார். ஜெகத்து கொடுக்குற சுகத்தில் மூழ்கி இருந்தால் வரவே மாட்டார் வேதாந்தத்துக்கு. ஜெகத்தில் இருக்கிற துக்கத்தை பார்த்ததுனால தான் வருகின்றார். கடைசியில் என்ன போதனைனா, இந்த ஜெகத்தே உன்னிடமிருந்து தான் தோன்றி உள்ளது, நீதான் இந்த ஜெகத்தை உற்பத்தி செய்தாய். இதுதான் கேள்வி, இது பதில். இனி இரண்டாவது கேள்விக்கு செல்லலாம். இரண்டாவது கேள்வி என்ன? என்ன நிமித்தத்தினால் பிராணன் உடலுக்குள் புகுந்தது? இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உடலை உருவாக்கி வேலை செஞ்சிட்டு இருக்கு. இந்த உடலையே என்ன நிமித்தத்தில் உருவாக்கி இந்த உடலுக்குள் இருந்து கொண்டு வேலை செய்கின்றது? அதற்கு பதில், மனோகிருதேன ஆயாதி அஸ்மின் ஷரீரே. அஸ்மின் ஷரீரே, இந்த உடலில், ஆயாதி பிராணன் வந்துள்ளது. பிராணக ஆயாதி, பிராணகங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும். பிராணக, இந்த இடத்துல வெஷ்டி பிராணக, நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கிறோமே, இந்த பிராணக அஸ்மின் ஷரீரே, இந்த உடலுக்குள் வந்தது. காரணம் என்ன? மனோகிருதேன. மனோகிருதேன, கிருதம்னா காரணம், மனோகிருதேன என்றால் மனதினால். இதனுடைய பொருள் என்னவென்றால், இங்கு மனம் என்ற சொல் சங்கல்பத்தை குறிக்கின்றது. மனது சங்கல்பத்தை காட்டுகிறது. மனசுன்னு சொன்ன என்ன? மனசில் இருக்கிற சங்கல்பங்கள், ஆசைகள். சங்கல்பம் விதவிதமாக நினைக்கிறது. இந்த சங்கல்பம் எதை காட்டுகிறது என்றால் காமத்தை குறிப்பிடுகின்றது. இப்படியா அப்படியான்னு நினைக்க நினைக்க என்ன ஆகும்? சங்கல்பம் காமமாக மாறுகின்றது. சங்கல்பத்திலிருந்து ஆசையானது உருவாகின்றது. காமத்தே ஜானாமி, காமத்தை பார்த்து ஒருத்தர் சொல்கிறார், நம்ம ஆசையை பார்த்து, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ சங்கல்பத்திலிருந்து உதித்துள்ளாய் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சங்கல்பத்திலிருந்து தான் காமமானது உருவாகிறது. சங்கல்பம்னா என்ன? ஒரு பொருளையே மீண்டும் மீண்டும் நினச்சிட்டு இருக்கிறது. குறிப்பாக அந்த பொருள் கொடுக்கின்ற குண அம்சத்தை நினச்சிட்டு இருக்கிறது. ஒரு பொருளை வாங்கலான்னு முடிவு பண்ணிடுவோம். ஒரு பொருளை முதல்ல பார்த்துருப்போம், பார்த்துட்டு அதையவே நினச்சிட்ருப்போம். அது நம்ம இடத்துல இருந்தால் என்னென்ன சுகம், என்னென்ன பலன் என்று அந்த பொருளினுடைய குண அம்சத்தையே தியானிக்கிறது சங்கல்பம். அதிலிருந்து என்ன உருவாகிறது? காமம். அந்த பொருள் மீது அசைக்க முடியாத பற்று உருவாகிறது. இப்போ இதே மெக்கானிசத்தை தான் நம்ம வேதாந்தத்துலேயும் வேறு டைரெக்ஷனில் பயன்படுத்த சொல்கிறோம். இப்போ காமம் எப்படி மனசுக்குள்ளே உருவாச்சு? ஒரு பொருளை பார்த்து அதில் இருக்கிற குண அம்சத்தை சிந்திக்க சிந்திக்கத்தான் அந்த பொருள் மீது விடாப்பிடியாக ஆசை உருவானது. வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோம்? அதே பொருள் கொடுக்கிற துக்க அம்சத்தை மீண்டும் மீண்டும் சிந்தித்தால் வைராகியம்ங்கிறது அடையப்படும். என்ன எல்லாத்துக்கும் என்ன கேள்வினா, எங்களுக்கு தெரியுது ஆனாலும் வைராகியம் வரல, ஏன்? வைராகியம் வரல அது தெரியுது, வைராகியம் வந்தால் நல்லா இருக்குன்னு தெரியுது, இந்த பொருள்களில் எல்லாம் தோஷம் இருக்குன்னு தெரியுது, ஆனால் வைராகியம் ஏன் வரவில்லை? இதுதான் கேள்வி. காமம் எப்படி வந்ததுங்கிற ரூட்டை பார்த்து அதுக்கு ஆப்போசிட் ரூட்டில் போனோம்னா வைராகியம் வரும். இப்போ காமம் எப்படி வந்தது என்றால், ஒரு பொருளில் இருக்கின்ற குண அம்சத்தை சங்கல்பம் செய்வதனால், அதே பொருளில் இருக்கின்ற இனியொரு அம்சத்தை துக்க அம்சத்தை சங்கல்பம் பண்ணினால் நமக்கு வைராகியம் கிடைக்கும். அது இங்கே சைடு டாபிக். இப்போ இங்கே என்ன டாபிக்னு சொன்னால், திடீர்னு வைராகியத்துக்குள்ளே போயிட்டோம். இங்கே என்ன டாபிக்னு சொன்னால், மனம் சங்கல்பத்தை காட்டுகிறது, சங்கல்பம் காமத்தை காட்டுகின்றது. காமம் ஆசைப்பட்டவன் சும்மா உட்கார்ந்துருப்பானா? அவன் சும்மா இருக்க மாட்டான். காமம் கர்மத்தை காட்டுகின்றது, கர்மத்தில் நம்மை செலுத்துகின்றது.
ஆகவே இப்போ மனதிலிருந்து எதுக்கு போகிறோம்? மனதிலிருந்து சங்கல்பம், மனதிலிருந்து சங்கல்பத்தை புரிஞ்சுக்கிறோம், சங்கல்பத்திலிருந்து காமம், காமத்திலிருந்து கர்ம. ஆகவே இங்கே என்ன பதில்னு சொன்னால், ஆசிரியர் மனோகிருத்தேன மனதினால்னு சொல்கிறார். இங்கு பதில் கர்மத்தினால். உன்னுடைய கர்ம வினையினால பிராணன் சரீரத்திற்குள் சென்றுள்ளது. இப்போ பதில் என்னன்னா கர்மனா, கர்மத்தினால் பிராணனானது சரீரத்திற்குள் சென்றுள்ளது. இப்போ கர்மத்தினால்னு சொல்லப்படவில்லையே, மனசினால்னு தானே சொல்லப்பட்டிருக்குன்னா, மனசிலிருந்து நம்ம கர்மத்துக்கு இந்த படியில் வர்றோம். இதை லக்ஷித லக்ஷணம் என்று சொல்லப்படும். லக்ஷித லக்ஷணா என்று சொல்வார்கள். ஒன்று இனி ஒன்றை காட்டுது, இனி ஒன்று இனி ஒன்றை காட்டுது. அப்படி அந்த லக்ஷணையில் கடைசியாக எங்கே வர்றோம்? கர்மத்திற்கு வருகின்றோம். இப்போ மைண்ட் இஸ் ஈக்குவல் டு சங்கல்பம், சங்கல்பங்கிறது காமம், காமங்கிறது கர்ம. இதுதான் ஸ்டெப்ஸ். இந்த கர்மத்தின் விளைவாக கர்ம நிமித்தேன, கர்மத்தினுடைய நிமித்தமாக பிராணனானது சரீரத்திற்குள் சென்றுள்ளது. பிறகு இனியொரு கேள்வியும் பிறகு கேட்கப்பட்டது, கேன உத்கிரமதே, ஏன் வெளியே போகுதுன்னா அதுக்கு இதே பதில் தான். கர்மத்தினால தான் வெளியே போகுது. கர்மத்தினால உள்ளே வந்தது, கர்மத்தினால வெளியே போகிறது. சில பேர் கர்மங்கிறதுக்கு அசுத்தமான அர்த்தத்தை அடிச்சுக்குவாங்க. கர்ம கர்மம்னு தலையில் அடிச்சுக்குவார்கள். அது கர்மன்னா ஏதோ ஒரு கஷ்டம்னு நினைத்து கொள்வார்கள். அது கர்ம, கர்மத்தினால தலையில் அடிக்கிறதும் கர்மந்தான், பிராணம் வெளியே போகிறதும் கர்மந்தான், உள்ளே வர்றதும் கர்மந்தான். கர்ம என்றால் இங்கேயும் ஒரு லட்சணம் இருக்குது, கர்ம பலன். பொதுவாக கர்மம்னா செயல்னு அர்த்தம். இங்கே செயலினுடைய பலன் பாப புண்ணியம். இப்போ கடைசியில் என்ன அர்த்தம்னா பாப புண்ணியம்ங்கிறது தான் அர்த்தம். ஆனால் ஆசிரியர் எவ்வளோ பின்னாடி வச்சுருக்கார். ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, இவருக்கு தெரியும் ஸ்டூடெண்ட் எல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட், நேரடியாக சொல்ல வேண்டியதில்லை. இப்படி சொன்னாவே அவர்கள் அந்த பாவ புண்ணியத்துக்கு விடுவார்கள். இப்போ மனோகிருத்தேன, இங்கேயும் மனக்கிருத்தேனன்னு வர வேண்டும். மனோகிருத்தேனங்கிறது உபனிஷத்தினுடைய யூசேஜ். மனோகிருத்தேன ஆயாதி அஸ்மின் ஷரீரே. இப்போ இந்த உடலில் பிராணன் வேலை செய்கிறதுக்கு காரணம் நம்முடைய பாப புண்ணியங்கள். பாப புண்ணியம் ஜீவனை இந்த உடலை உருவாக்கி இந்த உடலுக்குள் இருக்க வைக்கின்றது. இதை கொஞ்சம் புரிந்து கொண்டாலே இந்த மரண பயம் கொஞ்சம் போகும். காரணம் என்னன்னா, எனக்கு இந்த பாப புண்ணியம் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் என்ன கொல்ல முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். காரணம் என்ன, எனக்கு இவ்வளவு பாவம் இருக்கும்போது நீ அவ்வளோ சுலபமாக என்ன கொல்ல முடியுமா? என்ன சில பேர் சொல்லுவார்கள், வீட்டில் எனக்கு சீக்கிரம் போகட்டுன்னு எதோ பண்ணுறாங்க, அதனால தான் போகாமல் இருக்கின்றேன்னு சொல்லுவார்கள். காரணம் என்ன, பாவ புண்ணியம் இருக்கிற வரைக்கும் யாரும் போகடிக்க முடியாது. என்ன டாக்டர் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் போக வேண்டிய நேரம் வந்தால் போகும், வர வேண்டிய நேரம் வந்தால் வந்துவிடும். அதுதான் இங்கு பதில். இப்போ முதல் 2 கேள்விக்கான பதில், ஆத்ம தத்துவத்திடமிருந்து இந்த அனித்தியமான பிராணன் தோன்றியது. 2வது கேள்விக்கான பதில், நம்முடைய பாப புண்ணியத்தின் விளைவாக இந்த பிராணனானது இந்த உடலுக்குள் புகுந்தது. அப்படின்னா உடலை உருவாக்கி உடலுக்குள் சென்று உடலை காத்து வருகின்றது. இனி 3வது கேள்வி என்ன, அதற்கான பதில் வருகின்றது. 3வது கேள்வி, எப்படி 5ஆக பிரிந்து உடலை காக்கிறது என்பது, அதற்கான பதில் வருகின்றது. 4வது மந்திரம், யதா சாம்ராட்டேவ அதிக்ருதான் விநியுங்க்தே ஏதான் கிராமான் ஏதான் கிராமான் அதிதிஷ்டஸ்வ இதி
ஏவமேவ ஏஷப் பிராணஹ இதரான் பிராணான் ப்ருதக் ப்ருதகேவ சந்நிதத்தே. நான்காவது மந்திரத்திலிருந்து ஆறாவது மந்திரம் வரை 4, 5, 6 இந்த 3 மந்திரங்களில் மூன்றாவது கேள்விக்கான பதில் வருகின்றது. 4, 5, 6 இதில் மூன்றாவது கேள்விக்கான பதில். மூன்றாவது கேள்வி என்னவென்றால், எப்படி 5ஆக பிரிந்து இந்த உடலை காக்கின்றது? அதாவது பிராணன் என்ற தத்துவம் 5ஆக செயல்படுகிறது என்று நாம் படித்துள்ளோம். இந்த 5 பிராணனும் உடலில் எந்த ஸ்தானத்திலிருந்து எப்படி இந்த உடலை பாதுகாக்கின்றது? இந்த 5 பிராணனுடைய ஸ்தானம், 5 பிராணனுடைய கிருதிகி ஃபங்க்ஷன் என்ன என்பதுதான் கேள்வி. ஒவ்வொரு பிராணனும் எந்தெந்த இடத்துல இருக்குது அதை நம்ம அதிகமாக பார்க்க மாட்டோம். வேதாந்தத்தில் பார்க்கும்போது 5 பிராணன்னு சொல்லி விட்டுருவோம். மற்ற இந்திரியங்களுக்கு தான் கோலகம்னு எல்லாம் பார்ப்போம். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது. கண்ணினுடைய கோலகம் என்னன்னா கண்ணு தான், காதனுடைய கோலகம் என்னன்னா காது தான், நமக்கு தெரியும். பிராணனுக்கு பொதுவாக பார்ப்பதில்லை, அது இங்கு கூறப்படுகிறது. ஒவ்வொரு பிராணனும் ஷரீரத்தில் எந்த அங்கத்திலிருந்து என்ன காரியத்தை செய்கிறது. இப்போ இருக்கிறது பிராணன்னு ஒரே சக்தி தான், ஒரே பவர். அதுதான் தன்னுடைய சக்தியையே 5ஆக பிரித்து அந்தந்த இடத்திலிருந்து அந்தந்த காரியத்தை செய்கிறது. அதற்கு இந்த 4வது மந்திரத்தில் உதாகரணம் கொடுக்கப்படுகின்றது. இந்த முழு மந்திரமே எக்ஸாம்பிள், உதாகரணம்தான். இதுபோல பிராணன் தனித்தனியாக இருந்து தன்னுடைய செயலை செய்கிறது. இங்கு உதாகரணம் என்ன என்றால், ஒரு நாட்டில் ராஜாவுக்கு தான் பவர், அந்த ராஜாவுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குது, எல்லா பவர் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறார், அந்த ராஜாவே எல்லா வேலையும் பார்க்க முடியாது. எல்லா கிராமத்திலையும் போய் எல்லா விதமான கண்காணிப்பையும் அவர் செய்ய முடியாது. உடனே இந்த ராஜா என்ன பண்ணுறார், சில பேர்த்த அழைத்து, நீ இந்த ஏரியாவில் போய் அதை பாதுகாத்து கொண்டிரு, நீ இங்கு செல், நீ இங்கு செல்னு தனக்கு கீழே மந்திரிகளை எல்லாம் அனுப்பி வைக்கிறார். பிறகு இந்த ராஜா என்ன பண்ணுவார், தானும் ஒரு இடத்த எடுத்துக்குவார். இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார், பல விதமான செயல்களுக்கு ஒவ்வொரு மினிஸ்டரை போடுவார். தனக்குன்னு ஒரு பொசிஷனை எடுத்துக்குவார். இதை நான் பார்த்து கொள்கின்றேன், மீதியெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்லுவார். அப்படி இந்த பிராணசக்தி என்ன செய்கிறதா, தானே பிரிந்து நீங்கள்லாம் இந்தந்த இடத்திலிருந்து இந்தந்த காரியத்தை செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்கின்றதாம். அந்த உதாகரணம் இங்கு கொடுக்கப்படுகின்றது. இது எக்ஸாம்பிள், சுலபமானது தான். யதா சாம்ராடேவ, எப்படி ராஜா, அதிகிருதான் வினியுங்தே. அதிகிருதான் என்றால் மந்திரி முதலிய அதிகாரிகளை, அதிகிருத்தான்னா அதிகாரிகளை, வினியுங்தே, வினியுங்தே என்றால் அப்பாயிண்ட் பண்ணுறார், ஒவ்வொரு இடத்தில் அவர் பொருத்துகின்றார். அது எப்படி பொருத்துகிறார்னே உபனிஷத் சொல்லி காட்டுகிறது. வினியுங்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்தந்த தகுதியை கொடுக்கின்றார், பொருத்துகின்றார். எப்படி, ஏதான் கிராமான், ஏதான் கிராமான் அதிதிஷ்டஸ்வ, இந்த கிராமத்தை நீ எடுத்துக்கொள், இந்த கிராமத்தை நீ எடுத்துக்கொள், அல்லது நீ பாதுகாப்பாயாக என்று திருப்பி திருப்பி சொல்கிறது காரணம் என்ன, எல்லாத்திட்டையும் சொல்கிறாராம், நீ இந்த கிராமத்துக்கு போ, நீ இந்த கிராமத்துக்கு போ, அதை நீ பாதுகாத்துக்கொள், அந்த ஸ்தானத்திலிருந்து இந்த காரியத்தை நீ செய். இப்போ ஏதான் இந்த கிராமங்களை,
ஏதான் கிராமான் இந்த கிராமங்களை அதிதிஷ்டஸ்வ என்றால் பாதுகாப்பாயாக, இதி ஏவம் ஏவ இவ்விதத்திலேயே, ஏஷக பிராணக இதுவரைக்கும் உதாகரணம். இந்த விதத்திலேயே ஏஷக பிராணக இந்த பிராணனானது இதரான் பிராணான், இதரான் பிராணான்னா மற்ற பிராணன்களை, மற்ற பிராணன்னா யாரு? பிராணக, அபானக, வியானக, சமானக, உதானக, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இதரான் பிராணான் மற்ற பிராணன்களை பிருதக் பிருதக் ஏவ தனித்தனியாக. ஒரே இடத்துல ரெண்டு பேர்த்த போட்ட என்ன ஆயிரும்? அவங்களுக்குள்ள ஃபைட் வந்துடும். ஒரே கிராமத்தில் ரெண்டு மினிஸ்டரை போட்ட என்ன ஆகும்? அவர் நான் தான் பார்ப்பேன், நான் தான் பார்ப்பேன், இல்லை நீ பார்த்துக்கோ நீ பார்த்துக்கோன்னு யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆகவே என்னென்ன தனித்தனியாக போடணும். இவருடைய ஏரியாக்குள்ளே நீ போகாத, இவருடைய ஏரியாக்குள்ளே நீ போகாதன்னு தனித்தனியாக பிரித்து போடணும். இப்போ பிருதக் பிருதக் ஏவ சந்நிதத்தே, சந்நிதத்தேன்னா விநியுங்தே, அவர் பொருத்தி வைக்கின்றார். இப்போ ஒரு பிராண தத்துவம் தன்னுடைய மற்ற பிராண சக்திகளை மற்ற இடங்களில் சென்று அதை நீ பார்த்து கொள்வாயாக என்று சொல்லப்படுகிறது. இனி அடுத்த 2 மந்திரத்தில் என்ன வர இருக்கின்றது? இந்த 5 பிராணன் நம்முடைய சரீரத்தில் எந்த ஸ்தானத்தில் இருந்து என்ன காரியத்தை செய்கிறார்கள். இப்போ பஞ்ச பிராணன் இந்த உடலில் இருக்கிற ஸ்தானம், அவைகளினுடைய செயல் கூறப்படுகிறது. அதுதான் 3வது கேள்விக்கான பதில். ஆத்மானம் வா பிரவிபஜ்ய கதம், இந்த ஆத்மா தன்னையே 5ஆக பிரித்து கொண்டு பிராதிஷ்டதே, எப்படி உடலை காக்கின்றது. அதற்கு பதில் அடுத்த 2 மந்திரங்களில் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.